Yashni's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரசமலாய் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஃபுல் ஃபேட் மில்க் 1.5 லிட்டர் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் சர்க்கரை பார்த்தீங்கன்னா 300 கிராம்ஸ். இது வந்து ஏலக்காய் பொடி கொஞ்சம். லெமன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 2 லெமன் வந்து மீடியம் சைஸ் லெமன் புழிஞ்சு வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ கொஞ்சம் தேவையான அளவு. பாதாம் பிஸ்தா முந்திரி எது இருக்கோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா காய்ச்சிக்கலாம். இந்த பால் வந்து நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் லெமன் ஆட் பண்ணலாம். பால் வந்து இப்போ நல்லா பொங்க போகுது. இப்போ நம்ம வந்து ஸ்விம்மில் வச்சுட்டு நம்ம லெமன் ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்விம்மில் வச்சிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ லெமன் ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணுறோம். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. அப்போ தான் இது வந்து நல்லா திரிஞ்சு வரும். பாருங்கள் நல்லாவே தெரியுது. நல்லா கடல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் கன்சிஸ்டன்சி சூப்பராக வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இதை வடிகட்ட போகிறோம். இப்போ இதை நம்ம வந்து வடிகட்டிடலாம். அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் துணி வச்சு பார்த்து அவசரம். இப்போ இதை நம்ம வந்து இந்த துணியில் வந்து கட்டி ஒரு 1/2 அன் ஹவர் போல் இதை நம்ம வந்து தொங்க விடலாம். இதை இந்த மாதிரி கட்டி ஒரு 20 மினிட்ஸ் போல் இதை நம்ம இப்படி தொங்க விட்டு வச்சுருக்கலாம். அதோட தண்ணியெலாம் எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெலாம் வெளியில் வந்துடும். அதுக்கு தான் இப்போ நம்ம ராப்டி ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு வந்து 4 கப் அளவுக்கு மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அதில் பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பாலை வந்து இப்போ நல்லா காய்ச்சிக்கலாம். ஸ்விம்மில் வச்சு நல்லா காய்ச்சிக்கோங்க. இப்போ குங்குமப்பூவில் சூடான பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணலாம். இப்போ சர்க்கரை வந்து நம்மளோட பாலில் ஆட் பண்ணிடலாம். அடுப்பை வந்து ஸ்விம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற குங்குமப்பூவை ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து சுண்டணும் பால். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து கையால் நல்லா பிசையணும். அப்போ தான் நம்மளோட ரசமலாய் வந்து உடையாமல் வரும். இப்போ இதை நல்லா வந்து கையால் நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் நம்மளோட கை வச்சு நல்லா பிசையணும். கட்டியெல்லாம் நல்லா வந்து கையால் உதுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது நம்ம வந்து இதை ஷேப் பண்ணலாம். கையில் வந்து நல்லா உருட்டிட்டு நம்மளோட உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி 1 பை 1 எடுத்து நம்ம தட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் போட்டிருக்கேன். 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 1 டம்ளர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற ரசமலாயை வந்து அதில் ஆட் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக வந்து நல்லா ஊறணும். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா நம்மளோட சர்க்கரை தண்ணியில் நல்லா ஊறி போய் கொஞ்சம் சைஸ் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். எடுக்கும்போது 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இதை கவர் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். பாருங்கள் நம்மளோட ராப்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு மேலே வந்து பாதாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
உங்ககிட்ட முந்திரி பிஸ்தா எது இருந்தாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது பாருங்கள், நல்லா பார்த்திங்கன்னா நம்மளோட சர்க்கரை தண்ணியில் நல்லா கொதிச்சிட்ருக்கு. சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். சுகர் சிரப் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் நம்மளோட இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது எல்லாமே நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். கேர்ஃபுல்லாக எடுங்க, ஒடிஞ்சிடாமல். ஃபுல்லாக நம்மளோட சுகர் சிரப்பை வந்து இதை அப்சர்வ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கனாலே தெரியும். போட்டதுக்கும் இப்போக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். இன்னும் நம்ம ராப்டியில் போட்டு ஊற வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து பிளேட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ராப்டியை ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம், வெது வெதுன்னு இருந்தால் போதும். இப்போ நம்ம டிஸ்ப்ளே பண்ணிடலாம். நம்மளோட தீரலாம். இப்போ சுகர் சிரப்பில் ஊறி இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்து இதுக்குள்ளே ஊற வச்சிடலாம். ஒரு 4 ஹவர்ஸ் போல் ஊறினா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெது வெதுப்பாக இருக்கும் போதே போட்டுடலாம். 1 பை 1 போட்டுருங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 4 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஜில்லுன்னு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கார்னிஷிங்க்கு தேவையான நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது.